Hello and welcome to VAJ Homemakers. வீடியோ போஸ்ட் பண்ணி 10 days மேலே ஆயிடுச்சு இல்லையா? ஸோ இந்த மந்த்து கொஞ்சம் பிஸி, கொஞ்சம் ஆர்டர்ஸ் நிறைய இருக்குது. இப்போ லாஸ்ட் மந்த் அப்படி இல்லை, எனக்கு ஓரளவு ஃப்ரீயாக இருந்துச்சு, ஆர்டர்ஸ் கம்மியாக இருந்தது. அதனால் நான் மேக்ஸிமம் 2 days ஒன்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். பட் இப்போது எனக்கு ஃப்ரீ டைமே கிடைக்கல, அதனால தான் இவ்வளோ டிலே ஆகிடுச்சு. ஸோ நான் மேக்ஸிமம் 1 வீக்குக்கு ஒரு வீடியோவாவது போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் டைம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 2 days ஒன்ஸ் நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு நியூ கான்செப்டில் பர்த்டே சர்ப்ரைஸ் கேக் ஒன்று பார்க்கலாம். அது என்னென்னா செல்ஃபி கேக். ஸோ இந்த கேக்கோட ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஒருத்தங்களுக்கு சர்ப்ரைஸாக கேக் கிஃப்ட் பண்ணுறோன்னா இது கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அதுவும் இல்லை, இந்த கேக் செய்கிறதுக்கு ரொம்ப சிம்பிள், நமக்கு டைம் எதுவும் எக்ஸ்ட்ரா ஆகாது. அதே மாதிரி பட்ஜெட் வைஸும் இது நமக்கு ஓரளவுக்கு அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ இந்த சர்ப்ரைஸ் கேக் எப்படி செய்யலாங்கிறத இன்றைக்கி வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம விஜே வேர்ல்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்படி இன்னொரு விஷயம், நீங்கள் நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறீங்களான்னு கமெண்ட்ஸில் கன்யூஸாக கேட்டுருக்கீங்க. நான் இப்போது பிகினர்ஸ் லெவலில் உள்ள கிளாஸ் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். அதாவது பேசிக் லெவல் கிளாஸஸ் தான், ஓகேங்களா? இப்போ புதுசாக தான் லேர்ன் பண்ண போகிறீங்க, ஆர் இப்போது ஓரளவு பண்ணிகிட்ருக்கீங்க, பட் உங்களுக்கு அது ப்ராப்பர் ஐடியா இல்லை. அப்படி உள்ளவங்க மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அப்புறமா அட்வான்ஸ்டு கிளாஸஸ் அண்ட் ஃபாண்டன்ட் கிளாஸஸ் இதெல்லாமே நான் நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் உங்களுக்கு சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ பேசிக்கில் ஐடியா இல்லாதவங்க மட்டும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஓகே, நம்ம இனி செல்ஃபி கேக் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1 kg கேக்கு நான் 8 inch டின்லையாக பேக் பண்ணியிருக்கேன். தென் இது க்ரம் கோட்டிங் நான் முடிச்சு எடுத்திருக்கேன். ஸோ இந்த கேக்குக்கு நான் ஐசிங் ஆலிவ் க்ரீன் கலரில் கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த ஆலிவ் க்ரீன் எப்படி பண்ணோன்னா, அந்த கார்டன் க்ரீனில் ஒரு 3 drops எடுத்துருக்கிறேன். அதுக்கு கூட 1 drop பிளாக் ஜெல் கலர், இது எல்லாமே ஜெல் கலர், மேஜிக் பிராண்டில் உள்ளதான் எடுத்திருக்கேன். இந்த 2 கலரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஆலிவ் க்ரீன் கலர் கிடைக்கும். ஸோ இது உங்களுக்கு லைட்டாக தான் வேணும் அப்படின்னா அந்த க்ரீன் கலர் நம்ம ஒரு 3 drops எடுத்துருக்கோம் இல்லையா, இது ஒரு 1 drop or 2 drop கொடுக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட திக்காக வேணும்னா நம்ம அந்த க்ரீன் கலரோட அந்த ட்ராப்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த கேக்குக்கு நான் ஐசிங் கொடுக்க போகிறேன். நான் இது க்ரம் கோட்டிங் முடிச்சு 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா தான் நான் ஐசிங் கொடுக்குறேன். கேக் நல்லா நீட்டாக ஐசிங் செய்து முடிச்சாச்சு. இனி நம்ம டெக்கரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செல்ஃபி கேக்கோட ஸ்பெஷல் டெக்கரேட்டிவ் ஐட்டம் அப்படிங்கிறது இந்த மிரர் தான். ஸோ மிரர் அப்படிங்கும்போது நம்ம நார்மல் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மிரர் தான். பட் இது நான் பிரேக்கபிள். அதுக்காக உடையதானலாம் உடைச்செல்லாம் பார்க்காதீங்க, கீழே விழுந்தால் உடையாது. ஏன்னா இப்போ நம்ம நார்மல் மிரர் அப்படிங்கும்போது கிளாஸ் மெட்டீரியல்லாம் இருக்கும். இது அப்படி கிளாஸ் டைப்பு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கும், நமக்கு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது நமக்கு டிஃப்ரெண்ட் சைஸில் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ்லையும் அவைலபிள் இருக்கு. அதாவது ரவுண்டு, ஸ்கொயர், ஹார்ட் ஷேப்ஸ்லயும் கிடைக்கும். இது நான் ஆன்லைன்ல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸோ இந்த மிரரோட ஃப்ரெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தின் லேயர் வச்சு அதை கோட் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த கேக்கு மேலே வைக்கும்போது அதை ரிமூவ் பண்ணிட்டு தான் கேக்கில் வைக்கணும். ஸோ இது ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லை, ரொம்ப ஈஸி. நம்ம அது ஜஸ்ட் அதை பீல் பண்ணி எடுத்தால் போதும். பார்த்தீங்களா, இப்போ தான் அது நல்லா ஷைனிங்காக அந்த ஒரிஜினல் ஒரு மிரரோட லுக்கு கொடுக்குது. இனி இதை கேக்கோட சென்டர்லேயே பார்த்து வைக்கலாம். இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கிற இந்த மிரரோட சைஸ் பார்த்தீங்கன்னா 6 inch, அதாவது 8 inch கேக்கில் 6 inch உள்ள மிரர் வச்சுருக்கேன். இப்போ 8 inch கேக்கில் 8 inch மிரர் வேணும்னாலும் வைக்கலாம். வச்சுட்டு நம்ம அந்த மிரருக்கு மேலே டெக்கரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் அதனால தான் 6 inch மிரர் சென்டரில் வச்சுட்டு அதோட சைடில் டெக்கரேட் பண்ணுற மாதிரி நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாலாம் டெக்கரேஷன் எதுவுமே பண்ணலை. ஜஸ்ட் அந்த மிரரும் கேக்கும் செப்பரேட்டாக தெரியாமல் அது ஜஸ்ட் ஜாயிண்டாக இருக்கிறது மாதிரியாக மட்டும் சிம்பிளாக ஒரு பைப்பிங் ஒர்க்கு
கொடுத்துருக்கேன். ஸோ வேணும்னா இந்த டைப் கேக்லேயும் நல்லா கிராண்ட் டெக்கரேஷன் எல்லாம் செய்துட்டு வேணும்னாலும் நம்ம இந்த மிரர் வச்சு பண்ணலாம். இந்த மாதிரி சிம்பிளாக தான் இந்த கேக்குக்கு செய்யணும் அப்படின்னலாம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி கேக்குக்கு நம்ம இப்போ என்ன மாதிரி ப்ரைஸ் சார்ஜ் பண்ணலாம்னா, இப்போ எவ்வளோ கேஜி கேக்கு கொடுக்குறீங்களோ அதோட ப்ரைஸ் ப்ளஸ் இந்த மிரருக்கு எவ்வளவு காஸ்ட் ஆகுதோ அது ஆட் பண்ணிக்கலாம். தென் வேணும்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி இது டிஃப்ரெண்ட் மாடல் கேக் இல்லையா, சர்ப்ரைஸ் கேக் இல்லையா, வேணா அதுக்கு வேணால் அடிஷ்னலாக ஒரு 50-100 வந்து அது உங்கள் விருப்பம், நீங்கள் வேணால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணிக்கலாம். இந்த கேக் பார்த்தீங்கன்னா நான் டெக்கரேஷன் முடிச்சுட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டேன். நான் ஃபோட்டோ எதுவும் எடுக்கலை. ஸோ கேக் டெலிவரி கொடுக்குற டைமில் பிக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு தான் வெளியில் எடுத்தேன். பார்த்தா அது ஃபுல்லாகவே மாய்ஸ்சர் ஆகிடுச்சுன்னா கேக்கில் கூலிங் இருக்கும்போது அந்த கிளாஸில் வந்து மாய்ஸ்சர் ஆக தானே செய்யும். ஸோ அப்படி ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அது வெளியில் வச்சு அந்த கூலிங் கொஞ்சம் போகிறது வரைக்கும் வெயிட் பண்ணி அது நல்லா தொடச்சதுக்கு அப்புறமா தான் ஃபோட்டோ எடுக்க முடிஞ்சுது. நான் இதை வந்து கஸ்டமருக்கு கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தேன். ஏன்னா நீங்கள் இப்போ கேக் கட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1/2 hour முன்னாடி ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்து வச்சுருங்க. கேக்கில் வந்து கூலிங் நமக்கு கம்மியானா மட்டும்தான் அந்த மிரரும் நமக்கு நல்லா கிளியராக தெரியும். ஸோ கஸ்டமர் எனக்கு அந்த பிக்ஸ் எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க. சூப்பர், அந்த கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு அந்த மிரர் கிளாஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இதில் வந்து நான் செல்ஃபி எடுத்த அந்த பிக்கு நான் காமிச்சிருக்கேன் இல்லையா, அதில் அந்த சைடில் பார்த்தா தெரியும் அந்த ஒரு மாய்ஸ்சர் லைட்டாக இருக்குது. பட் கஸ்டமர் சென்ட் பண்ணதில் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அவங்க வந்து 1 hour வெளியில் வச்சுருந்தேன்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் வேணும்னா இப்போ ஐசிங் எல்லாம் முடிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கஸ்டமருக்கு டெலிவரி கொடுக்குற அந்த டைமில் நீங்கள் அந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணி சைடில் டெக்கரேட் பண்ணி அப்படி டேரெக்டாக வேணும்னாலும் கொடுத்துக்கலாம். ஏன்னா ஒரு சில பேர் வந்து நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணி டேரெக்டாக கொண்டு போய் கேக் கட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டு என்ன மாதிரி டைமிங்னு பார்த்துட்டு அந்த டைமிங் கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இந்த மிரர் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு நியூ சர்ப்ரைஸ் கேக் ஐடியா கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ நான் இன்ட்ரோடக்ஷனில் சொன்னது மாதிரி உங்களுக்கு பேக்கிங் பேசிக் கிளாஸஸ் தேவைப்படுதுன்னா மட்டும் நீங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ ரிலேட்டடாக என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. லேட் ஆனாலும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். வேறு ஒரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பை.